டூ வீலர் ஒர்க் ஷாப்பின் பாதுகாப்பு நடைமுறைகள். ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் டெக்னீஷியன்கள் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும் பொழுது சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். டெக்னீஷியன் சர்வீஸ் கருவிகளை இயக்க வேண்டும். மேலும் கவனத்துடன் கருவிகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். பாதுகாப்பான வேலை பழக்கங்களுடன் வேலை சூழலின் அபாயங்களை குறைப்பது, விபத்துக்கள் மற்றும் காயங்களை குறைப்பது, பணியாளர்களின் வேலை சுமையை எளிதாக்குவதுடன் உற்பத்தி திறனையும் அதிகரிக்க வேண்டும். ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் பின்பற்றப்படும் சில முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். ஆட்டோமொபைல் டெக்னீஷியன்கள் தொடர்பான மேலும் அவர்கள் கவனத்தில் இருக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரிவாக பார்க்கலாம். அவைகளாவன: வாகன பாதுகாப்பு, தனிப்பட்ட பாதுகாப்பு, சரியான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்துதல், ஷாப்பிற்கான ஆபத்துகள், கேடுதரும் கழிவை நீக்குதல் மற்றும் தீயிலிருந்து பாதுகாப்பு. வாகன பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம் முதலில் பார்ப்போம். ஒர்க் ஷாப்பில் மோட்டார் சைக்கிளை ஓட்டும்போது மிகவும் கவனத்துடன் செய்ய வேண்டும். இதை ஓட்டும் பொழுது 2 கைகளால் ஹேண்டில் பார்ஸை பிடிக்க வேண்டும். மோட்டார் சைக்கிளை சென்டர் ஸ்டாண்டில் பார்க் பண்ண வேண்டுமெனில் ஸ்டாண்டை கவனித்து இது பாதுகாப்பானதா மேலும் சேதம் அடையவில்லை என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு மோட்டார் சைக்கிளில் வேலை பார்க்கும் பொழுது வாகனம் ஸ்டாண்டினால் பாதுகாப்புடன் நிற்பது, சென்டர் ஸ்டாண்டின் மூலம் உயர்த்தியிருப்பது அல்லது ஆதாரம் கொடுத்திருப்பது போன்றவைகளை உறுதி செய்ய வேண்டும். ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன் வேலையில் நிறைய ஆபத்துகள் உள்ளன. இது சுற்றியுள்ள ஆபத்தான ரசாயனங்கள், இயந்திரங்கள் மற்றும் கருவிகளால் நடக்கிறது. ஆகவே சர்வீஸ் டெக்னீஷியன்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் சில நடவடிக்கைகளை நாம் பார்ப்போம். சர்வீஸ் டெக்னீஷியன் வேலை செய்யும் பொழுது கண்டிப்பாக சரியான ஆடையை அணிய வேண்டும். சர்வீஸ் டெக்னீஷியன் சிறிய கை அல்லது நீளமான கைகளை, சுருட்டிய சட்டைகள் போன்றவைகளை அணியலாம். நீளமான பேண்ட்ஸுகளை அணிய அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் ஷார்ட்ஸ் கால்களை தீப்பொறிகள், உலோகப் பிளவுகள் அல்லது பிற சிதைவுகள் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்காது. தளர்வான ஆடைகள் அல்லது நகை அணிவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவைகள் செயின் டிரைவ் போன்ற இயங்கும் இயந்திரத்தில் மாட்டிக்கொள்ளும். முறையாக உங்களுடைய கைகளை கழுவுவதால் தொற்று நோய் ஏற்படாமல் ஆபத்துகளை தவிர்க்கலாம். கனமான கருவிகளை தூக்கும் பொழுது எடுக்கப்படும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் அடுத்து பார்க்கலாம். எந்த பொருளையும் தூக்குவதற்கு முன்னால் நீங்கள் பாதுகாப்புடன் பொருளை பிடித்திருப்பதையும் மேலும் உங்களுடைய கால் நிலையாக உள்ளதையும் உறுதி செய்ய வேண்டும். சிரமத்தை குறைக்க சுமையை உடலுக்கு அருகில் வைத்து பிடிக்கவும். சுமையை பின்னால் வைக்கக்கூடாது. இதற்கு பதிலாக உங்களுடைய கால்கள் மற்றும் கைகளால் தூக்கலாம். ஆனால் உங்களுடைய பின்புறத்தில் தூக்கக்கூடாது. அடுத்து வேலை செய்யும் இடத்தில் அணியும் சில தனிநபர் பாதுகாப்பு கருவியை நாம் இப்போது பார்க்கலாம். ஒரு பகுதியை அழுத்த காற்று கொண்டு சுத்தம் செய்யும்போது காப்பு கண்ணாடிகள் அல்லது பாதுகாக்கிற கண்ணாடி போன்றவைகளை அணிய வேண்டும். பலத்த சத்தம் வெளிப்படும்போது கேட்கும் சக்திக்கான பாதுகாப்பிற்காக இயர் பிளக்ஸ் போன்றவைகளை அணிய வேண்டும். பார்ட்ஸுகளை சுத்தம் செய்யும் பொழுது தோலினுள் கரைப்பான் மேலும் மற்ற வேதிப்பொருட்கள் உறிஞ்சப்படுவதை தவிர்ப்பதற்காக பாதுகாப்பு உறைகளை அணிய வேண்டும். ஷூஸ் அல்லது பூட்ஸில் ஸ்டீல் கால்விரல் பகுதி எண்ணெயை எதிர்க்கும் உள்ளங்கால் பகுதியையும் கொண்டுள்ளதற்கு முன்னுரிமை கொடுத்து அவைகளை அணிய வேண்டும். இது காலை பறக்கும் ஸ்பார்க்ஸ், விழும் கனமான பொருட்கள் மற்றும் பேட்டரி அமிலத்திலிருந்து பாதுகாக்கிறது. வேலையில் கருவிகளை கையாளும் பொழுது எடுக்க வேண்டிய சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை அடுத்து நாம் பார்ப்போம். வேலைக்கான சரியான கருவியை எப்போதும் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்திய பிறகு கருவிகளை துடைத்து சுத்தம் செய்து பின்பு உலர்த்த வேண்டும். பயன்படுத்திய பிறகு கண்டிப்பாக சரியான இடத்தில் கருவிகளை வைக்க வேண்டும். ஒர்க் ஷாப்பை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைப்பது மிகவும் அவசியம். மேலும் இது தொழில் மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது. ஒர்க் ஷாப்பில் இடையூறுகளை தடுப்பதற்காக சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம் இப்போது பார்ப்போம். எல்லா நேரங்களிலும் ஒர்க் ஷாப் தரை பாதுகாப்புடனும் மேலும் சுத்தமாகவும் உள்ளதை உறுதி செய்வதால் விபத்துக்களை தடுக்கலாம். ஒருவேளை ஏதேனும் எண்ணெய் அல்லது கிரீசு சிந்திவிட்டால் அதை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும். எப்போதும் தரையில் தண்ணீர் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் தண்ணீர் ஒரு சிறப்பான மின்கடத்தியாகும். கருவிகள் அல்லது பார்ட்ஸுகளை தரையில் போடக்கூடாது.
ஏனெனில் அவைகள் தொலைந்துவிடும் அல்லது சேதமடையும். நடைபாதை மற்றும் வெளியேறும் பகுதிகளை எல்லா நேரங்களிலும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை ஒர்க்ஷாப்பில் புகை ஏற்பட்டால் வேலை செய்யும் இடத்தை காற்றோட்டமாகவும் அல்லது ஷாப்பின் கதவுகளையும் திறந்து வைக்கவும். ஒர்க்ஷாப் அபாயகரமான கழிவை உருவாக்குகிறது. இவைகளை சாதாரண குப்பை கேன்கள் மூலம் அகற்றினால் அது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை விளைவிக்கும். பொதுவான சில அபாயகரமான பொருட்களாவன அசுத்தமான எரிபொருள், பயன்படுத்தப்படும் கியர் ஆயில், பயன்படுத்தப்படும் என்ஜின் ஆயில், கரைப்பான், ரசாயன கிளீனர்கள். ஏதேனும் அபாயகரமான பொருளை கையாளும் பொழுது பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அபாயகரமான பொருட்களை சரியான கண்டெய்னர் அல்லது தனிப்பட்ட பகுதியில் பாதுகாப்பாக சேகரித்து வைக்க வேண்டும். சுற்றுச்சூழல் ஒழுங்குமுறையின்படி இவைகளை மறுசுழற்சி செய்யும் மற்றும் அகற்றும் நிறுவனங்களும் உள்ளன. ஆட்டோமொபைல் ஒர்க்ஷாப்பில் திரளான தீப்பிடிக்கும் பொருட்களை கொண்டுள்ளது. மேலும் இவைகள் மிகவும் ஆபத்தான தீ விபத்துகளை உருவாக்கவும் வாய்ப்பு உண்டு. ஆகவே ஒர்க்ஷாப்பில் தீயை தடுப்பதற்காக எடுக்கப்படும் சில நடவடிக்கைகளை நாம் இப்போது பார்ப்போம். எண்ணெய் அல்லது கரைப்பானில் முக்கிய கந்தல் துணிகள், பொறி அல்லது தீ இல்லாமலேயே தானாக தீப்பிடிக்க முடியும். இதனால் இவைகளை ஒரு கண்டெய்னரில் வைக்க வேண்டும். ஒர்க்ஷாப் பகுதியில் புகைப்பிடிப்பதை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். பெட்ரோல் கசிவை உடனே துடைக்க வேண்டும். ஒருவேளை தீ ஏற்பட்டால் பி வகை தீ அணைப்பானை எரியும் பொருளுக்காக பயன்படுத்த வேண்டும். அவசர வேளைகளில் முதல் உதவி கிட் மற்றும் கண் கழுவும் நிலையங்கள் போன்றவைகளுடன் ஒர்க்ஷாப் கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது இந்த பகுதியின் முடிவை நமக்கு தருகிறது. 2 வீலர் ஒர்க்ஷாப் தொடர்பான சில முக்கிய பாதுகாப்பு பயிற்சிகளை நாம் இந்த பகுதியில் பார்த்தோம். வாகன பாதுகாப்பு, தனிப்பட்ட பாதுகாப்பு, சரியான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்துதல், ஷாப்பிற்கான ஆபத்துகள், கேடுதரும் கழிவை நீக்குதல் மற்றும் தீயிலிருந்து பாதுகாப்பு. இந்த பகுதியால் நீங்கள் மகிழ்ச்சியடைந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். நன்றி.